ஆனா இன்னைக்கு இலங்கை முதல்வர் மீண்டும் தொழில் சம்பந்தமா அதான் நாங்க ஏற்கனவே கேட்டோம். அவர் துபாய்க்கு போகும்போது 6,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தார். அது பிறகு ஐரோப்பிய நாடுகள் ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அதுலயும் நாங்க முதலீடு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்காவுக்கு போய் 7,000 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஏற்கனவே இதை பத்தி நான் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தோம். அதுல என்னன்னா, நீ ஒரு வெள்ளை அறிக்கை தரணும். எல்லாமே வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் போறாங்க, ஆனா எந்த முதலீடுமே இங்க வந்தது மாதிரி தெரியல. ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்க என்ன சொல்ல ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அது இதுவரைக்கும் செய்யல. சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு வெறும் கண்துடைப்பு மாதிரி தான் இருக்கு. மத்திய அரசு வலியுறுத்தி சார் எதிர்கட்சி திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இந்த அமெரிக்காவுடைய வரி விதிப்பு தொடர்பாக போராட்டங்கள் செப்டம்பர் 2ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க? அதை நான் ஏற்கனவே சொன்னேன். இது சர்வதேச பிரச்சனை. ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, ஒரு நாட்டுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, நம்ம நாட்டில் உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதியாளருக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வறுமையானால், எதிர்கட்சிக்காரங்க அதுவும் அந்நிய நாட்டால் வறுமையானால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியோட சேர்ந்து அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா பார்க்கணுமே தவிர இதுல அரசியல் குளிர்காயக்கூடாது. இதுல அரசியல் செய்யக்கூடாது. மதுரை மாநாட்டு யாருடைய சுற்றுப்பயணமும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க ஒரு கவுன்சிலரை கூட ஆகல, ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. நான் அவரை தோக்கடிச்சிருவேன், இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பேசுறது பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தைகளாக தான் கருதப்பட முடியும். பாஜக 330 நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட பெரிய கட்சி. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு 1300 எம்எல்ஏக்கள் மேல இருக்கிறாங்க. நீங்க ஒரு ஆள் ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு மாநாடு மட்டும் போட்டுட்டு எனக்கு எதிரி அப்படிலாம் சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கூட்டணி ஒரு 8 மாசம் இருக்கு. நிறைய கட்சிகள் கூட்டணி சேருவாங்க. நீங்க தான் சரியான கேள்வி கேட்குறீங்க. உண்மை நல்ல கேள்வி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூரை விட 16% அதிகமா வரி போட்டிருக்காங்க. மின் கட்டண உயர்வு இவ்வளவு வருஷத்துக்கு 6% டேரிஃப்ல டெபாசிட் வேற கட்ட வேண்டியது. சொத்து வரி உயர்வு 300% மேல இருக்கு. ஆனா முதலமைச்சர் என்ன செய்யலாம், என்ன செஞ்சிருக்கணும்? உடனடியா மின் கட்டணம் இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு மின் கட்டணம் கிடையாது சொல்லியிருக்கணும். சொத்து வரி இந்த தொழிற்சாலைகளுக்கு சொத்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு நல்ல கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இதை விடுத்துட்டு நாங்க போராட்டம் நடத்தோம் அப்படின்னு சொன்னா இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு மாநில அரசு என்ன செய்யணும், ஒரு மத்திய அரசு என்ன செய்யணுங்கிற வேறுபாடுகள்லாம். அதனால மத்திய அரசு மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மாநில அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளருக்கு என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, அதை நீங்க தான் கேட்கணும். அதை கேட்டு மக்களுக்கு சொல்லணும்.